அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும். நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா இருக்கிறாரு. 7.5 சனியில விரயச்சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அதனால இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வலி, வேதனை, துக்கம், துயரத்தை அதிகமா உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். முடிஞ்ச வரைக்கும் அதை பெரிதிப்படுத்திக் கொள்ளாம நடக்கிறது எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிற எண்ணத்தோடு பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா லக்னத்துல சனி வக்ரம், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துல புதனும் இருக்கிறாரு. அப்ப சனி வந்து வக்கர பார்வையா சூரியனையும், சூரியனுடைய வக்கர பார்வையா புதனையும் பார்வையிடுறாங்க. அப்ப கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இந்த அக்டோபர் மாதத்துல பண விஷயத்துல, முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கூட்டுத்தொழில் செய்யறவங்கலாம் பண விஷயத்துல கவனமா இல்லை அப்படின்னா கூட்டுத்தொழில இருந்து விலகி தனியா இயங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அக்கவுண்ட் விஷயத்துல பணத்தை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். அதனால சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவமனை, இபி பில், கல்வி நிறுவனம், சான்றிதழ் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் யாரிடத்திலையும் பணம் கொடுத்து சிக்கிக்காம நீங்களே நேரடியா செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தின் தொடக்கத்துல 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப வயிறு தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். பெண்களா இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரலாம். உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். நேரத்திற்கு உணவு உண்ணுவதை வழக்கமாக்கிங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுறது நல்லது. உணவு தொழில், ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி சுத்தமான உணவா தயாரிச்சு கொடுக்கணும். இடத்தை எல்லாத்தையுமே சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விரயத்துல இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பாக்குறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கிறது கெடும் பொழுது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா நடக்கும். நல்ல மாற்றமும் வரும். மீனத்துக்கு சனி வக்கரமா இருக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல பிரச்சனை, அலைச்சல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். மனதுல தேவையில்லாத சங்கடங்கள், சஞ்சலங்கள், அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமா வரலாம். இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே மற்றவர்களால பாதிப்புகள் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பதால கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வயிறு பிரச்சனைகளை உடனடியா பாத்துக்கிறது நல்லது. மாமனார், மாமியார் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமே பணம் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடக ராசிக்கு குரு வந்து அதிசாரமா போறாரு.
அதிசாரமா செல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. குரு வந்து உங்க ராசிநாதன் மட்டுமில்ல, தோல் ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கிறாரு. அவர் உச்சம் பெறுவது தொழில்ல ஓரளவு நல்லது நடக்கும். எதுல ஈடுபட்டாலும் அதுல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்துக்கு கடுமையான போராட்டத்தை சந்திப்பீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியலாம். வருமானம் உயர்றதுக்கு கடுமையான உழைப்பும் கடுமையான போராட்டத்தையும் சந்திப்பீங்க. குருவோட பார்வை பலத்தால 7.5 சனியால ஏற்படக்கூடிய சிரமங்கள் அப்படிங்கிறது குறையும். உங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உயர் பதவி கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். இருந்தாலும் அதற்குண்டான அலைச்சொல்லும் வேலைப்பளவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுபகாரியங்கள்லாம் தடைபடுதே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்துல நல்ல செய்தி, நல்ல தகவல் கிடைக்க போகுது. தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் அதற்கு போராட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த மாதத்தின் ஆரம்பத்துல உறவினர்களுக்குள்ளெல்லாம் உரசல் அப்படிங்கிறது ஏற்படும். அதை சாமர்த்தியமா சரி செய்வதால உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யுன்யத்தோடு வாழுவீங்க. அதே நேரத்துல ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். உறவினர்களுடைய வருகையால சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு. பிள்ளைகள் வந்து பொறுப்போட படிப்புல கவனத்தை செலுத்துவதால பெற்றோர்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும். ஏதோ ஒரு வகையில குடும்பத்துல அப்படிங்கிறது மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சிக்கு எந்த விதமான பங்கமும் இருக்காது. மாதத்தின் முதல்ல பணவரவு குறைவா இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கெல்லாம் நகைகள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. பணப்பற்றாக்குறை இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தயங்க மாட்டீங்க. தொழில் சம்பந்தமா வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை கூட வரலாம். சிலர்லாம் இந்த மாதத்துல கடுமையான விரதத்தை மேற்கொள்ளுவீங்க. நவராத்திரி விழா வேற வந்து நவராத்திரி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நவராத்திரி விழாவுல விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால அதை தாண்டி வருவீங்க. சக ஊழியர்களால உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில அரசு பணிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் நிதானமா செயல்படணும். பொறுப்போட வேலை பார்க்கணும். வியாபாரம், தொழில் எல்லாம் போட்டிகள் இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு கணக்குகள் எல்லாம் அலட்சியமா நடந்துக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். கையில காசு பணம் தங்கும். தங்க நகைகள் அப்படிங்கிறத வாங்குவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் எதிர்பாராத நன்மைகள் அடையக்கூடிய மாதமா இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். வருமானம் எவ்வளவு வந்தாலும் அதை சேமிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்துல சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வராம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து இருப்பாங்க. இந்த அக்டோபர் மாதத்துல மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் அனுமன் வழிபாடு செய்துகிட்டும் வாங்க. அனுமனுக்கு அமாவாசை நாட்கள்ல வெற்றிலை மாலை அணிவிச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனத்தை செலுத்துங்க.